வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் மரணத்தை தவிர நமக்கு அனைத்து வியாதிகளையுமே குணப்படுத்தக்கூடிய வளமான அளவில் ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய கருஞ்சீரகத்தில் உள்ள மருத்துவமனைகளை விளக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். கருஞ்சீரகத்தில் நார் சத்துக்கள், அமினோ அமிலங்கள், இரும்புச்சத்து, சோடியம், கால்சியம் மற்றும் பொட்டாசியம் அதிக அளவில் இருக்கிறதால இது ஒரு ஆற்றல் மையமாக விளங்கிக்கிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கருஞ்சீரகத்தில் விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் B12, நியாசின், விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் அதிக அளவில் இருக்கு. கருஞ்சீரக எண்ணெயில் அத்தியாவசியமான கொழுப்பமிலங்கள், விட்டமின், மினரல்ஸ் இருக்கு. கருஞ்சீரக எண்ணெயில் 17% புரதமும், 26% கார்போஹைட்ரேட்டும் மற்றும் 57% தாவர எண்ணெய்களும் இருக்குங்க. அப்போ மரணத்தை தவிர நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து வியாதிகளையுமே குணப்படுத்தக்கூடிய இந்த கருஞ்சீரகம் என்னென்ன வியாதிகளை குணப்படுத்துது, அது காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, அதனுடைய செயல்பாடுகள் என்னென்ன விளக்கமாக பார்ப்போங்க. அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துருங்க. தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் நிறைய அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நினைவு திறனை மேம்படுத்தக்கூடியது கருஞ்சீரகங்க. அப்போ பார்த்தோம்னா நமக்கு நினைவு திறன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நமக்கே தெரியும். இப்போ நம்ம கருஞ்சீரகத்தை தேன் கலந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அது நம்முடைய நினைவு திறனை அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். வெறும் வயிற்றில் கருஞ்சீரகத்தை தினசரி நம்ம எடுத்துட்டு வரும்போது மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் சிறந்த விதத்தில் இருக்கும். வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய நினைவு திறன் குறைவுக்கு கருஞ்சீரகம் சரியான தீர்வாக அமையுங்க. கருஞ்சீரகத்தை புதினா இலைகள் சேர்த்து பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா அது பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற நரம்பியல் சார்ந்த நரம்பு மண்டல பாதிப்புகளுக்கான சிறந்த தீர்வாக அமையும் அப்படின்றத ஆயுர்வேத மருத்துவத்தில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ நினைவு திறனை மேம்படுத்திக் கொள்ளணும், எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெறணும் அப்படின்னா வயதானவர்களும் இளைஞர்களுமே கருஞ்சீரகத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். இப்போ வயதானவர்கள் வந்து கருஞ்சீரகத்தை தேனோட கலந்து சாப்பிடும் போது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிச்சணும் அப்படின்னு நீங்கள் பயப்பட வேணாம். ஒருவேளை உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் இருந்ததுன்னா கருஞ்சீரகத்தை உணவுகளை நீங்கள் சமைத்து சாப்பிட்டாலுமே நினைவு திறனை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளலாம். வயதானவர்களுக்கு மறதி அப்படின்றது அதிகமாக இருக்க தான் செய்யும். ஆனால் அதை முழுவதுமாக போக்க முடியாது, கட்டுப்படுத்த முடியும். அதுக்கு கருஞ்சீரகம் துணை புரியும். நீரிழிவை தடுக்கக்கூடியது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய கருஞ்சீரகம். இப்போ டைப் 2 சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ், அதாவது டைப் 2 நீரிழிவு நோயாளிகள் கருஞ்சீரகத்தை சாப்பிட்டு வரும்போது அவர்களினுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கருஞ்சீரகம் கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத ஆராய்ச்சிகளினுடைய முடிவில் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவுபடுத்துகிறாங்க. நீரிழிவு நோயாளிகள் நல்ல பலனை இன்னும் கூடுதலாக பெறணும் அப்படின்னா பிளாக் டீ நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது கருஞ்சீரகத்தை அது கூட சேர்த்து எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல பலனை பெறலாம். விரைவில் இது உங்களுடைய ரத்தத்தில் வந்து கலந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து உங்களை விடுபட வைக்கும். சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபடுறது இல்லாமல் வருங்காலத்தில் சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு இப்போ இருந்தே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா தொடர்ந்து இப்போ இருந்தே கருஞ்சீரகத்தை வந்து இந்த பிளாக் டீயோட கலந்து சாப்பிட்டீங்கன்னா ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாடாக இருக்கும். காரணம் கருஞ்சீரகத்தில் நார் சத்துக்கள் இருக்கு. இதுதான் உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணுது. இதய பராமரிப்பிற்கு மிகவும் நல்லது கருஞ்சீரகங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதய ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கணும் அப்படின்னா நல்ல கொழுப்புகள் மட்டும்தான் இதயத்துக்கு வேணும். கெட்ட கொழுப்புகள் இதயத்துக்கு வந்து எப்போதுமே தீங்கு விளைவிக்கக்கூடியது. அப்போ அந்த கெட்ட கொழுப்புகள் எங்கே படிஞ்சிருக்கும் அப்படின்னா இதயத்திற்கு ரத்த ஓட்டம் ரத்த நாளங்கள் வழியாக போகும். அந்த ரத்த நாளங்களில் கெட்ட கொழுப்புகள் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா இதயத்துக்கு போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் கிடைக்காததால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற நிறைய இதயம் தொடர்பான பாதிப்புகள் ஏற்படும். ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பினுடைய அளவை கட்டுப்படுத்துகிறதுக்கு கருஞ்சீரகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இதயத்தினுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் பாதுகாத்துக்கலாம். இதுக்கு நீங்கள் கருஞ்சீரகத்தை பாலில் கலந்து குடிக்கும்போது நல்ல பலன் பெற முடியும். ஸோ இதயத்துக்கு வேண்டிய நல்ல கொழுப்புகளை மட்டும் கொடுத்து கெட்ட கொழுப்புகளை குறைத்து கொண்டு ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டத்தை இதயத்துக்கு அனுப்பி ஆரோக்கியமாக இதயத்தை பன்மடங்கு நீங்கள் பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். உடலுக்கு வேண்டிய ரத்த ஓட்டமும் எந்த விதமான கொழுப்பு படிவுகளும் இல்லாமல் ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நரம்புகளில் இறுக்கங்கள் தென்படக்கூடிய பிபி பிரச்சனையும் இல்லாமல் போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டமும் நமக்கு கிடைக்கும். இதயமும் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். பற்களினுடைய வலிமைக்கு உதவிகரமாக இருக்கக்கூடியது கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் வந்து பற்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒட்டுமொத்த வாய் தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் ஈறுகளில் ஏற்படக்கூடிய ரத்தப்போக்கு உள்ளிட்டவைகளுக்கெல்லாம் சிறந்த தீர்வாக அமையுங்க. பல்வலிக்கு உடனடி தீர்வாக கருஞ்சீரகம் விளங்குது. வாய் சம்பந்தமான பாதுகாப்பை நீங்கள் மேம்படுத்தணும் அப்படின்னா அரை தேக்கரண்டி கருஞ்சீரக எண்ணெயை 1 கப் தயிரில் கலந்து அதை தினமும் 2 முறை ஈறுகளில் படுற மாதிரி நீங்கள் தேய்த்து வரணும். அப்படி தேய்த்து வந்தீங்கன்னா பற்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வந்து தீர்ந்து போயிடுங்க. ஸோ கருஞ்சீரகம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈறுகளில் ரத்த கசிவு ஏற்படுவது, ஈறுகள் வீக்கம் தென்படுவது, அதன் மூலமாக பற்கள் வலுவிழந்து போவது, பற்களில் சிதைவு, பற்சொத்தை ஏற்படுவது, இதன் மூலமாக வாய் துர்நாற்றம் வீசுவது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல்
அந்த பற்களில் வந்து பற்கூச்சம் ஏற்படுவது, பல் வலி இருக்குது அப்படின்னா அதை கூட உங்களுக்கு வந்து சரி பண்ணி உமிழ்நீரினுடைய ஒட்டுமொத்த தரத்தையுமே மேம்படுத்தி சுவாச புத்துணர்ச்சியை உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடியது தான் கருஞ்சீரகம். ஸோ அதுக்கு நீங்கள் கருஞ்சீரகத்தை எடுத்துக்கலாம். ஆஸ்துமாவை குணப்படுத்தக்கூடியது கருஞ்சீரகங்க. ஸோ இப்போ நமக்கு நிறைய பொல்யூஷனால பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்துமா அப்படின்ற பிரச்சனை வந்து காமனாக நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஆஸ்துமாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கருஞ்சீரகத்தினால செய்யப்படக்கூடிய மருத்துவம் இனிய வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வெதுவெதுப்பான நீரில் கருஞ்சீரக எண்ணெய் மற்றும் தேன் கலந்து குடித்து வரும்போது நல்ல பலன்கள் கிடைக்கும். அந்த ஆஸ்துமா பிரச்சனை நீங்கள் விடுபடலாம். மூச்சு திணறல் பிரச்சனை இருக்காது. அதனுடன் வரக்கூடிய அந்த சளி இருமல் போன்ற பொதுவான சுவாசம் சார்ந்த பிரச்சனைகளுமே உங்களுக்கு வந்து இருக்காது. நீங்கள் கருஞ்சீரக எண்ணெயை பயன்படுத்தலை அப்படின்னாலுமே கருஞ்சீரகத்தை சமைத்து எடுத்துக்கொண்டாலுமே இந்த சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுபடலாம். ஆஸ்துமாவெல்லாம் குணப்படுத்திக் கொள்ளலாம், மீண்டும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம், நுரையீரலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ளலாம். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு கருஞ்சீரகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கருஞ்சீரகம் நமது உடலினுடைய மெட்டபாலிசம், அதாவது வளர்ச்சிதை மாற்ற விகிதத்தை அதிகரித்து நம்ம வந்து உடல் நலம் வந்து ரொம்பவும் குறைஞ்சிடாமல் ஆரோக்கியமாக கட்டுக்கோப்பான உடலமைப்பை வைத்திருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்போதுமே வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி எடுத்துக்கிட்டோம்னா வெயிட் இன்னும் இன்னும் அதிகமாகுமே தவிர குறையாது. அப்போ கருஞ்சீரகத்து போன்ற நமக்கு வந்து கலோரிகள் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். ஸோ வெதுவெதுப்பான நீரில் கருஞ்சீரகத்தை கலந்து தினமும் நம்ம குடித்து வரும்போது உடல் எடை குறைப்பில் நல்ல மாற்றத்தை வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ண முடியும். நமக்கு வந்து குறைந்த கலோரிகள் இருக்கிறதால ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளையுமே நமக்கு வந்து கரைத்து ஆரோக்கியமான ஒரு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ கொலஸ்ட்ரால்ஸ் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி எரிக்கப்பட்டுரும். தொப்பை தேவையில்லாத கொழுப்புகள் நம்மளுடைய உடலில் தென்படாமல் கட்டுக்கோப்பான ஒரு உடல் அமைப்பு வந்து நம்மளால் பெற முடியும். சிறுநீரகத்தை பராமரிக்கக்கூடியது கருஞ்சீரகங்க. நீரிழிவு காரணமாக சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கியூர் பண்ணுறதுக்கு கருஞ்சீரகம் பெரிதும் துணை புரியும். இது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துவது மட்டும் இல்லாமல் கிரியாட்டினின் சீரம் அதனுடைய அளவை வந்து அதிகப்படுத்துது. ஸோ ரத்தத்தில் யூரியாவினுடைய அளவை கட்டுப்படுத்துது. சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய கற்கள், அந்த கிட்னி ஸ்டோன்ஸு மற்றும் கிட்னி வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகிறது, சிறுநீரக தொற்று பாதிப்பு, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வளிப்பதற்கு கருஞ்சீரகம் உதவிகரமாக இருக்கும். இப்போ நம்மளுடைய உடலில் கழிவுகள் வந்து இந்த சிறுநீர் வழியாக வெளியேறும், வியர்வை வழியாக வெளியேறும். அப்போ கழிவு நீக்க மண்டலத்தை பராமரிக்க வேண்டியது மிக முக்கியமாக இருக்குங்க இல்லையா. அப்போ உங்களுக்கு வந்து சிறுநீர் வந்து கடுப்பு ஏற்படுவது, இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுவது, சிறுநீரகத்தை வந்து முறையாக பராமரிக்கணும். கிட்னி ஸ்டோன்ஸ் எல்லாம் எதுவும் இல்லாமல், இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் ஏற்படாமல் முறையாக கழிவு நீக்க மண்டலம் வேலை செய்யப்பட்டு சுத்திகரிக்கப்படணும் கழிவுகள் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தொடர்ந்து கருஞ்சீரகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா சிறுநீரகம் சம்பந்தமான பாதிப்புகள் எதுவுமே உங்களுக்கு வந்து ஏற்படாது. புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் பெற்று புற்றுநோய் அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுக்கும் புற்றுநோய் செல்களுடைய தீவிரத்தை வந்து குறைத்து அதிலிருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னாலுமே கருஞ்சீரகத்தை எடுத்துக்கலாம். காரணம், கருஞ்சீரகத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் இருக்கக்கூடிய புற்றுநோய் உருவாக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மார்பக புற்றுநோய், சர்விக்கல் கேன்சரு, நுரையீரல் புற்றுநோய், பேன்கிரியாட்டிக் புற்றுநோய், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் கேன்சர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கான ஒரு சிறந்த தீர்வாக சிகிச்சைகள் மேற்கொண்டதுக்கப்புறம் இந்த கருஞ்சீரகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலிடமிருந்து ஒட்டுமொத்தமாக உங்களை விடுதலை பெற வைத்து பாதுகாத்துக் கொள்ளும். தலைவலிக்கு நிரந்த தீர்வளிக்கக்கூடியது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய கருஞ்சீரகம்ங்க. ஸோ இப்போ இன்றைய இளம் தலைமுறையினருமே பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா தலைவலி உள்ளிட்ட பிரச்சனைகள்லாம் அவதிப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய நவீன மருத்துவ முறைகள் இருந்தாலுமே அதை காட்டிலும் இயற்கை மருத்துவம் அவங்களுக்கு ஒரு சிறந்த பயனை அளித்து வருது. தலைவலியால் அவதிப்படுபவர்கள் கருஞ்சீரக எண்ணெயை முன் தலையில் வந்து சிறிது தடவி வர கடுமையான தலைவலி உள்ளிட்ட பாதிப்புகள் வந்து நிவாரணம் பெறலாம். கருஞ்சீரகத்தை சமைத்து எடுத்துக்கொண்டாலுமே அந்த பிபி ப்ராப்ளம், அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன்லாம் உங்களுக்கு இல்லாமல் ரிலீஃப் அடைய முடியும். ஏன்னா உங்கள் நரம்புகளில் இறுக்கங்கள் வந்து தளர்த்தப்பட்டு ரத்த ஓட்டம் பாயும் போது தலைவலியெல்லாம் உங்களுக்கு இருக்காது, சுறுசுறுப்பாக அவங்க இயங்க ஆரம்பிச்சிருவாங்க. கருஞ்சீரக எண்ணெயை தொடர்ந்து உணவுகளை பயன்படுத்தி கொண்டு இந்த ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்களை பெற்று மரணத்தை தவிர உடலில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான நோய்களை வந்து நீங்கள் கியூர் பண்ணிக்கொண்டு நலமாக இருக்கக்கூடிய வாய்ப்பை பெற்று உடலை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.